வாக்கிய பஞ்சாங்கத்துல 2 கணித முறைகள், ரெண்டுமே பயிற்சிகள் தான். ஆனா ஒண்ணு வானத்தில் நடக்கக்கூடிய பயிற்சிகள், ஒண்ணு பூமியில இருக்கக்கூடிய மாற்றங்கள். இந்த சனி பயிற்சியை பொறுத்தளவுக்கு நீ மக்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. யாரு பயப்படணும் அப்படின்னா, இது சனி பயிற்சி, ராகு பயிற்சி, குரு பயிற்சின்னு சொல்லிட்டு இது பெரிய யூடியூப்ல பாத்தீங்கன்னா திறந்தாலே எப்ப பார்த்தாலும் சனி பயிற்சி உங்களுக்கு அப்படியே ஒண்ணுமே இல்லாம ஒண்ணுமே இல்லாம இப்ப மட்டும் போன வருஷம் மட்டும் அப்படியே நல்லா இருந்துச்சாமா. சும்மா எல்லாரும் சனி தசை சனியோட பயிற்சியை நீ பார்க்காதீங்க. இப்படி சனி பயிற்சியை பார்த்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டே இருக்க வேண்டிய கடைசி வரைக்கும் நீங்க சனி பயிற்சி வரும், குரு பயிற்சி வரும், சோசியக்காரன் வளர்ந்துகிட்டே இருப்பான், ஜோசியக்காரன் ஓஹோன்னு இருப்பான். டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்மோட யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அக்ஷய லக்ன பத்ததி உருவாக்கியவர் பொதுவுடைமூர்த்தி சார் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். சனி பயிற்சி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் போன வருஷமும் இருந்துச்சு, இப்போ இந்த வருஷமும் வாக்கிய பஞ்சாங்கம் அப்படிங்கிற ஒரு இதுல கொண்டு வராங்க. மக்கள் எல்லாருமே பீதியில இருக்காங்க. ஐயோ சனீஸ்வரன் சனீஸ்வரன் சனீஸ்வரன். உண்மையிலே நீங்க எப்படி சார் புரிஞ்சுப்பீங்க சனீஸ்வரனை? இப்ப முதல் விஷயம் இந்த பயிற்சிகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆப்போசிட்ல ஒருத்தர் உட்காந்துருக்காரு. நான் ஒரு பந்து வச்சிருங்க கையில, நான் இங்கேன்னு பந்தை நான் வீசிட்டேன். அவர் என்ன சொல்றாரு, நான் இன்னும் வரல அப்படிங்கிறாரு. பந்து எப்படி நான் வீசினது உண்மையா, அவருக்கு வரலங்கிறது உண்மையா? இந்த இடைப்பட்ட தூரத்துல இந்த பந்துங்கிறது நகர்ந்துகிட்டு இருக்கு, அவ்வளவுதான். இப்படிதான் வாக்கிய பஞ்சாங்கத்துக்கும் திருக்கணித பஞ்சாங்கத்துக்கும் உள்ள இடைவெளியை தான் இந்த 2 பயிற்சிகள் வருது. இந்த சனி பயிற்சி வருது, திருக்கணித ஒரு பயிற்சி வருது, வாக்கியத்துக்கு ஒரு பயிற்சி வருது. இப்ப திருக்கணிதம் வாக்கியம் இந்த 2க்கும் உள்ள வித்தியாசங்களை முதல்ல நான் பேசிடுவோம். இந்த 2 பஞ்சாங்க கணித முறைகள் இருக்கு. திருத்தி அமைக்கப்பட்ட பஞ்சாங்க கணிதம் ஒன்று, பண்டைய காலத்துல முனிவர் ரிஷிகளா என்ன பண்ணாங்க, பாரம்பரியமா வந்த ஒரு கணித முறைகள் ஒண்ணு. இப்ப எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு 2 விஷயம் இருக்கு. வான்வெளியில் இருக்கக்கூடிய கோள்களோட நகர்வுகள் தான் நம்ம எல்லா பயிற்சிகளும் நடக்குது. ஆனா இந்த பயிற்சிகள் எப்பயோ ஒரு இடத்துல நடந்துகிட்டே தான் இருக்கு. சூரியனோ சந்திரனோ செவ்வாயோ நீ யுரேனஸோ நெப்டியூனோ புளூட்டோ இப்படி நிறைய கோள்கள் கிரகங்கள் பயிற்சி ஆகிட்டே இருக்கு, ஒரு இடத்துல நகர்ந்துகிட்டே இருக்கு. பூமி எப்படி நகருதோ அது மாதிரி கோள்களும், இது எல்லாருக்கும் தெரியும். இப்ப அந்த கோள்களோட நகர்வுகள் ஒரு பயிற்சியாகவும், அந்த கோள்கள்ல இருந்து வரக்கூடிய ஒளிக்கற்றைகள், ஒளி அண்ட் ஒளி, இது 2 தான் மனிதனை இயக்குது. நீங்க வெளிச்சமா இருக்கீங்க, இருட்டா இருக்கிறீங்க, நீங்க சந்தோஷமா இருக்கீங்க, சங்கடமா இருக்கீங்க, இவ்வளவுதான் விஷயம். நீங்க ஒரு நல்ல பாட்டை கேட்டீங்கன்னா என்ன பண்ணும், சந்தோஷமா ஆடுவீங்க. ஒரு சங்கடமான ஒரு பாட்டை ஒரு மியூசிக் கேட்டா என்ன பண்ணுவீங்க, சோகமா. நம்ம என்னடா இந்த கல்யாண வீட்டுல போய் இந்த பாட்டை போட்டிருக்கான், இது என்ன இந்த ஒலிக்கும் உள்ள வித்தியாசத்தை இந்த விஷயத்த நான் பேசுறேன் பாருங்க. முன்னாடி ஒரு உண்மை சம்பவம் ஒண்ணு இருக்கு. சரி சார். அப்படி இருக்கும்போது இந்த கோள்களோட நகர்வுகளை திருக்கணிதத்துல இந்த நேரத்துல இந்த கிரகம் இப்படி பயிற்சி ஆகுதுங்கிறத திருக்கணிதத்துல ஒரு முறையில வரும். ஆனா அந்த பூமிக்கு மனிதனோட வாழ்க்கையில இந்த காலகட்டத்துலதான் இதெல்லாம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத என்ன பண்ணும் சித்தர்கள். நீ வான்வெளியில இருக்கக்கூடிய கோள்கள் எல்லாம் பயிற்சிகள் இருக்கட்டும், பூமியில இருக்கக்கூடிய கோள்களோட ஒரு மனிதனுக்கு தான் நீங்க வாழ்க்கையை மாற்றம் வருது. அப்படின்னா இந்த வாக்கிய பஞ்சாங்கத்துல ஒரு தனிப்பட்ட மனிதனோட வாழ்க்கை முறைகள்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு 2 கணித முறைகள். 2மே பயிற்சிகள் தான். ஆனா ஒண்ணு வானத்தில் நடக்கக்கூடிய பயிற்சிகள், ஒண்ணு பூமியில இருக்கக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறதா திருக்கணித வாக்கியம். இப்ப இதுல என்ன அப்படின்னா, ஒரு நாள் என்ன பண்றாரு, இது ஒரு உண்மையான நிகழ்வு. நீங்க இந்த சத்தத்தை சொன்னீங்கல்ல, ஒரு வித்வான் ஒருத்தர் என்ன பண்றாரு, திருமண வீட்டுல நல்லா கேட்டுங்க, ஒரு ராகம், அந்த ராகத்தை பேர் சொல்லக்கூடாது, அந்த ராகத்தை வாசிக்க கூடாது. சரி, அவருக்கு ஒரு யோசனை வருது, இந்த ராகத்தை நான் வாசித்தால் எப்படி இருக்கும் அந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு வாசிக்கிறார். அந்த வாசிக்க கூடாத ராகம், அந்த வாசிப்பு அந்த ராகத்தை வாசிச்சா இறப்போ சங்கடமான ஒரு சூழ்நிலைகளோ அல்ல முடிவுகள் தான் வரும், ஒரு துர்ச்சமோ நடக்கும். எப்படி கல்யாண வீட்டுல கரெக்டா அதை வாசிக்கிறார். வாசிச்ச அந்த நிகழ்வு நடந்த 3ஆம் நாள் அந்த ஜாதகர், அந்த மகன் இறந்துடுறார். இது ஒரு உண்மையான சம்பவம். இந்த ஒலிக்கு எவ்வளோ ஒரு இது ஜாதகத்தோட அமைப்பு, அந்த விதியோட பையன் முடிஞ்சு போச்சுன்னு நம்ம விட்டுருவோம், அது வேற விஷயம். ஆனாலும் இந்த ஒலிக்கும் உள்ள இருக்கக்கூடிய வித்தியாசமான ஒரு பார்வை இருக்கான்னா, நம்ம வேணா சிவப்பு கலரை பார்த்தோம்னா பயப்படுறோம், அதே கருப்பு கலரை பார்த்தா பயப்படுறோம், அதே ஒரு வெள்ளையை பார்த்தா நம்ம சந்தோஷப்படுறோம், அதே ஒரு சிவப்பு பார்த்தா சிவப்பு பார்த்தா இன்னும் சூப்பராக சந்தோஷப்படுறோம், ரோஸ் கலர் பார்த்தா இன்னும் சந்தோஷப்படுறோம். இப்படி வண்ணங்கள் வச்சு தானே இருக்கு. கருப்பு கலர் ரோஜா இருந்தா இப்படி உங்களுக்கு பிடிக்குமான்னு எடுத்து நம்ம பயன்படுத்துற மாதிரி பயன்படுத்துவோம். இதே ஒரு எண்ணம் தானே.
அது மாதிரி தான் மனிதனோட எண்ணங்கள் வந்து இந்த ஒளியும் இயக்குதான்னா இயக்குது. அதை தொட்டு முதல்ல வந்து இந்த மீனராசி இந்த சனிப்பெயர்ச்சியை பொறுத்தளவுக்கு நீங்கள் மக்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. யார் பயப்படணும் அப்படின்னா, இல்லை யார் நீங்கள் இந்த பயிற்சிகளை பார்க்கணுன்னா சனிப்பெயர்ச்சியை உங்களுக்கு சனி தசை, சனி புத்தி, சனி அந்தரம் சொல்லி ஒரு தசா புத்திகள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். மகாதசையில் விம்சோத்திரி தசா வரிசையில் நீங்கள் சொல்லியிருப்பீங்க. இப்போ உங்களுக்கு சார் சனி தசை நடக்குது, எனக்கு குரு தசையில் சனி புத்தி நடக்குது, இன்னொருத்தருக்கு சூரிய தசையில் சனி புத்தி நடக்குது. இந்த சனி புத்தி நடக்கக்கூடிய காலங்கள்ல இந்த பயிற்சியாக இருந்துச்சுன்னா ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அது நீங்க இப்போ உங்களுக்கு ராகுதசை நடக்குது, நீங்க ஏன் பார்க்கணும்? சந்தோஷம் பார்த்தா நீங்க கூப்பிட்டீங்களா அல்ல அவர் பார்ப்பாரா? அவ்வளவுதானே. சனியோட நட்சத்திரம் சனி பயிற்சின்னு சொல்றீங்கன்னா சனியோட நட்சத்திரங்கள் வந்து தசாபுத்தி நடத்தினா மட்டும்தான் உங்களுக்கு பயப்படணும். இல்லை பயப்படாதீங்க. ஏன் பயப்படுறீங்க கேட்குறீங்க? இது வந்து சனி பயிற்சி, ராகு பயிற்சி, குரு பயிற்சின்னு சொல்லிட்டு இது பெரிய யூடியூப்ல பார்த்தீங்கன்னா திறந்தாலே எப்போ பார்த்தாலும் சனி பயிற்சி வந்துட்டு உங்களுக்கு அப்படியே ஒன்றுமே இல்லாமல் ஒன்றுமே இல்லாமல் இப்போ மட்டும் போன வருஷம் மட்டும் அப்படியே நல்லா இருந்துச்சாமா? மக்களே பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா வந்துருங்க டைட்டில் வைக்கிறத விட நீங்கள் ரொம்ப உங்களுக்கு ரொம்ப கடினமாக இருக்குன்னு வச்சாதான் நிறையா பார்க்குறாங்க. இல்லை இவங்க மக்களோட மனநிலை ரொம்ப விட்டுருவோம் பொதுவாகவே. நம்ம ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் இப்போ இது புரிஞ்சுக்கணும். இது வந்து இப்போ ஒரு யூடியூப்க்கு புரியுதா அப்படின்ல ஒரு ஜோதிடருக்கு புரியணும். இது ஜோதிடர்கள் வந்து யூடியூப்ல இருக்கவங்கள்ட்ட சொல்லி புரிய வைக்கணும். மக்கள் நீ பயப்படாதீங்க. எப்படி இப்போ ஒரு புயல் வருதுன்னா நீ பயப்படுங்கன்னு சொல்றதா பயப்படாதீங்கன்னு சொல்றதா? பயப்படாதீங்க, இத்தனை கிலோமீட்டர் ஸ்பீட்ல காத்தடிக்கும், இத்தனை கிலோமீட்டர் இவ்வளவு சென்டிமீட்டர் மழை பெய்யும், நீ இருங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். அதுக்காக இல்லை நீங்கள் வந்து மீனராசியில் வந்து சனி பயிற்சி வந்தோன்னா மொத்தத்தையும் ஆட்டத்தை காலி பண்ணிவிடுங்க. எப்படி என்ன போன வருஷம் மட்டும் நல்லா இருந்தோம்லா? என்ன போன வருஷம் அதே கஷ்டம் இருந்துச்சு, அதுக்கு முதல் வருஷம் அதே கஷ்டம் இருந்துச்சு. இப்படி அதோட தயவு செய்து நான் இப்பயும் சொல்கிறேன், சனி பயிற்சியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு சனியோட தசையோ புத்தியோ அந்தரமோ சூட்சமோ அதிசூட்சமோ நடந்துச்சுன்னா உங்களுக்கு எந்த பாவகத்தில் சனி வர்றாரோ, இப்போ உதாரணம் மிதுன லக்கணம், இப்போ மிதுன லக்கணத்தில் சனி பவன் இருக்க போகிற லக்கணது. இப்போ ராசி வந்து கடக ராசி, பூச நட்சத்திரத்தில் சனி தசை நடக்குதுன்னா 9ஆம் இடம் அப்பா சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளை நீங்கள் கையாளுறது ரொம்ப கவனமாக கையாளணும். அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போகுமா? ஆமாம் சார், எனக்கு அனுச நட்சத்திரம் சனி தசை போகுது, 5ஆம் வீடு இருந்துச்சுன்னா என்ன பண்ணும்? குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயம், மனம் சம்மந்தப்பட்ட விஷயம், மனசு என்னமோ பதட்டப்படும், பயப்படும், சங்கடப்படும், அழுவார். என்னமோ உலகத்திலே நான் தான் கஷ்டப்படுறேன்னு பறையோ, எல்லாரும் கஷ்டம் இருக்கீங்க உலகத்தில். அடுத்தது வந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் இருந்துச்சுன்னா சோம்பேறித்தனமாக உட்காந்துக்கிட்டு எதையும் பார்க்க மாட்டார், அதை பண்ண மாட்டார், இதை பண்ண மாட்டார், எங்கள் வெளியில் பார்க்க மாட்டார், வெளியில் போக மாட்டார், யாரும் சந்திக்க மாட்டார். அவ்வளோதான விஷயம். சும்மா எல்லாரும் சனி தசை சனியோட பயிற்சியை நீ பார்க்காதீங்க. சனி தசை நீங்கள் அப்படி சனி பயிற்சியை பார்த்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டே இருக்க வேண்டிய கடைசி வரைக்கும். நீங்கள் சனி பயிற்சி வரும், குரு பயிற்சி வரும், சோசியக்காரன் வளர்ந்துக்கிட்டே இருப்பான், ஜோசியக்காரன் ஓஹோன்னு இருப்பான். நீங்கள் இங்கே மக்கள் என்ன பண்ண பயந்துக்கிட்டோம் அப்படியே இருக்கும். வேறு என்ன நடக்க போகுது மக்களுக்கு? நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? ஆனால் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்கு சனி தசை நடந்துச்சுன்னா கவனமாக இருங்க. இது எந்த பாவகம்னு கொஞ்சம் அடிப்படையான ஜோதிடம் எல்லாருக்குமே எனக்கு தெரியுது. கண்டிப்பாக அந்த ஜோதிடத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, இல்லை ஒரு ஜோதிடத்தை போயிட்டு எனக்கு எனக்கு என்ன அனுசத்தில் போகுதான்னா, ஆமாம் உங்களுக்கு அனுசம் வந்து இப்போ சனி தசை நடக்குதுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து கவனமாக இருங்க. அவ்வளோதான விஷயம். எல்லா கிரக பயிற்சிகளையும் இது சனி பயிற்சி மட்டும் இல்லை, ராகு பயிற்சியாக இருந்தாலும் சரி, குரு பயிற்சியாக இருந்தாலும் சரி, கேது பயிற்சின்னு பார்த்தோம்னா சந்திரன்லாம் 2.5 நல்ல பயிற்சி. மாசம் சூரியன் பயிற்சி இருக்கு, புதன் இருக்கு, சுக்கிரன் இருக்கு, செவ்வாய் 45 நாள் பயிற்சி இருக்கு. செவ்வாய்க்கு பயிற்சியான 45 நாளில் தயவு செய்து நீங்கள் செவ்வாய் தசை நடந்துச்சுன்னா செவ்வாய் பயிற்சியை பாருங்க. சூரியன்னா சூரியன் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை பயிற்சியை பாருங்கள். ஒரு மாதம் நல்லா இருக்கும், ஒரு மாதம் நல்லா இருக்காது. சார் எனக்கு எனக்கு வந்து உதாரணமாக சார் எனக்கு மகரத்தில் எல்லாம் சூரியன் போன தை மாதமும் எனக்கு வயிறு வலி இருந்துச்சு சார், நான் ஒரு மாதம் பெட்டில் இருந்தேன் சார். அதுக்கு முதல் வருஷமும் எனக்கு வந்து எப்போ இந்த சூரிய தசை நடக்கும்போதெல்லாம் உங்களுக்கு அந்த பிரச்சனை வருமானம் வரும். கும்பத்தில் வரும்போது வருமானம் வரும். இது ரொம்ப பேசிக்காகவே ஜோதிடத்தை புரிஞ்சுக்கலாம். இது வந்து என்னமோ பெரிய பயிற்சிகள் சொல்லி பயமுறுத்தி மக்களை ஒரு பக்கம் புரிஞ்சுங்க. இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு என்ன திசா புத்தி போதோ அந்த கிரகத்தர பயிற்சிகளை எடுத்துக்கிட்டு பார்த்தா போதும். மற்ற பயிற்சிகள் நீங்கள் பார்க்காதீங்க. நீங்கள் ஒருத்தர் தான் இப்படி சொல்லியிருக்கீங்க. இல்லை, நான் இப்படி தான் நான் சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? நீங்கள் சந்தோஷம் நீங்கள் தானே பார்ப்பீங்க. மூர்த்தி பதினொரு நான் தானே பார்ப்பேன். இல்லை அவர் வருவாரா? மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்கு குரு தசை நடந்துச்சு, குருவோட தசாபுத்தி நடந்துச்சுன்னா குரு பயிற்சியை மட்டும் பாருங்கள். குரு பயிற்சி அது 8ல் இருந்தாலும் 7ல் இருந்தாலும் 9ல் இருந்தாலும் 11ல் இருந்தாலும் உங்களுக்கு என்னங்க?
குருதசை நடந்துச்சு, குரு பயிற்சியை பாருங்க, இல்லைன்னு சரி. பார்க்காதீங்க. நான் என்ன பர்சனலா வச்சே கேட்குறேன் சார். ம். எனக்கு பார்த்தீங்கன்னா குருதசைலாம் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. நான் பிறக்கும்போது ராகுதசை ஒரு 5 வருஷமா என்னமோ வந்துச்சு. அதுக்கடுத்து குருதசை வந்து முடிஞ்சு இப்போ நான் சனி மகாதசை எனக்கு போயிட்டு இருக்கு. இப்போ நான் என்ன பார்க்கணும்? இப்ப சனி பயிற்சியே பார்க்கணும், அவ்வளவுதான். ஆ அவ்வளவுதாங்க. அப்போ 9ஆம் வீட்டுக்கு வர்றாரு. இப்போ கடகலத்துக்கு 9ஆம் வீட்டுல வர்றாரு. இப்போ பிறந்த நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் நீங்க சொல்லணும். நான் வந்துட்டு சதயம் 3ஆம் பாவம். சதய நட்சத்திரம். இப்போ 1ஆம் வீட்டுக்கு வருது. அப்போ என்ன பண்ணும், ஒரு இடத்துல உட்காந்து நகரவே மாட்டார் இவரு. 1ஆம் வீட்டுக்கு வருது. அதை விட்டு உத்திரட்டாதி நட்சத்திரத்துல ஏஆர்பின்னு சொல்லுவாங்க, அச்சய ராசின்னு சொல்லுவோம். இப்போ என்னன்னா அப்படியே பார்க்கலாம் என்னங்க பார்க்கலாம், 23 வயசு பிள்ளை என்ன பார்க்கலாம். அப்படியே காலைல 4 மணிக்கு எழுந்திரிச்சு ஓடக்கூடாது சும்மா. இதுதான் ஜோதிடம் சொல்லி கொடுக்கு. இப்போ உங்களால முடியாது சந்தோஷம். இப்போ அவர் இருக்காரா, அவரே பிடிச்சி இழுத்துட்டாங்க. நாளைக்கு காலையில் 4:30 மணிக்கு நீ வந்திருப்பா, நானும் வந்துடுறேன், ஒரு வாக்கிங் ஒரு 1 கிலோமீட்டர் நடப்போம். அவர் சனிதாசம் நடந்துச்சுன்னு வச்சுங்களேன், அவர் செல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டே நம்மள தூங்குவார். நீங்க சேர்றதெல்லாம் அப்படிதான் சேரும். ஒன்றும் அதான் சொல்றேன்ல, பார்ப்போம். இந்த பாப்போன்னு சொல்ற வார்த்தை நீங்க யாரும் சொன்னீங்கன்னா எதுக்கு புரியுது. மந்த நிலையிலேயே நம்மள வச்சிருக்கோம். மொதன்னு அப்படியே ஒரு அதான் சொல்லல, ஒரு ராஜ போதையில் வச்சிருப்பாரு. அப்படியே உங்களுக்கு தேவையான டீ வரும், காப்பி வரும், சாப்பாடு வரும், தின்னுட்டு அப்படியே பார்த்தலாம், பேசிடலாம். நகரவே விடாது உங்களை. எனக்கு ஒரு கேள்வி இல்லை, இது அப்படிதான் இருக்குமான்னு அப்படிதான் இருக்கும். நீங்க மீறி தான் செயல்படணும். அதாவது நம்மள அவர் கட்டி போடுவாரு, பட் அதை மீறி நம்ம ஓடணும். அப்பனாதான் நம்ம பொழைச்சிக்க முடியும். கொஞ்சமா நம்ம அப்படியே எல்லாத்தையும் இல்லை, அட்லீஸ்ட் 4:30 மணிக்கு எழுந்திரிக்கலாம், 5:30 மணிக்கு எழுந்திரிங்க, 6 மணிக்கு எழுந்திரிங்க. ஒருத்தரை பார்க்கணும்னு சொன்னா நீங்க வராதீங்க, நான் வர்றேன். உங்களுக்கு வேலையா இருக்கு, என் வேலையா இருக்கு. எப்படி எனக்கு வேலையா இருக்கு, உங்களுக்கு வேலையா இருக்கு. சனிதசை நடந்துச்சுன்னா நான் போய் பார்க்கணும், நீங்க வந்து பார்க்கக்கூடாது. இல்லை சந்தோஷம், நான் வந்து பார்க்குறேன் சந்தோஷம். இந்த ஜோதிடம்ங்கிறது நீங்க ஒரு விதியை வந்து நம்ம தான் உருவாக்குறோம். 4:30 மணிக்கும் நான் எந்திரிக்கலாம், 5 மணிக்கு எந்திரிக்கலாம், 6 மணிக்கு எந்திரிக்கலாம். யார் உங்க கையில இருக்கா, என் கையில இருக்கா? உங்க கையில தான் இருக்கு, எனக்கு என் கையில இருக்கு. ஆனா இல்லை எனக்கு மட்டும் தலையெழுத்து எல்லாம் அப்படியே தான், எனக்கு மட்டும் விதியெல்லாம் அப்படிதான், எனக்கு மட்டும் கர்மம் அப்படி. 4:30 மணிக்கு நீங்க எழுந்திரிச்சு பாருங்க, 5 மணிக்கு எழுந்திரிச்சு பாருங்க, கஷ்டமா தான் இருக்கும். நாங்க இத்தனை வருஷமா 4:30 மணிக்கு கிளாஸ் நடத்தும் போது 4:30 மணிக்கு நீ எழுந்திரிச்சு பாருங்களேன் ஒரு நாள். இல்ல எனக்கும் அந்த லைஃப்ல நடந்திருக்கு. எப்பன்னா அந்த 10வது 12வது படிக்கிறப்ப ஒரு 3 வருஷம் 10 நாளைக்கு இல்ல அந்த ஒரு 3-4 வருஷம் வந்து நம்ம அது ரொம்ப இதா இருக்கும், நல்லாதான் இருந்துச்சு. ஃபாலோ பண்ண முடியல பாருங்களேன். அந்த பொறுப்புகளை விட்டுட்டீங்க. அந்த பொறுப்புகள்னா 10ஆம் முடிச்சா போதும், 12ஆம் முடிச்சா போதும்னு சொல்லி அவனும் மண்டையில் ஏற்றிச்சிருக்கான். அப்போ முடிஞ்சு காலேஜ் போனால் அதெல்லாம் நீங்கள் எத்தனை மணிக்கு வேணா எழுந்திருக்கலாம், ஏன்னா எத்தனை மணிக்கு வேணா எழுந்திருக்கலாம். அதை 4:30 மணி எழுந்திரிச்சு பாருங்க. சொல்லாமல் எழுந்திரிக்கணும், நீ சொல்லி எல்லாம் எழுந்திரிக்கக்கூடாது. சனிதசையாக 4:30 மணி சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் உதிச்சிங்கன்னா எழுந்திரிச்சிங்கன்னா நீங்கள் தப்பிச்சிக்கணும். இல்லை நான் 7 மணி தான் எழுந்திரிப்பேன், எழுந்திரிங்க, எனக்கு என்ன. வெற்றி தள்ளி போடுது, அவ்வளோதான். வேற ஒன்றும் கிடையாது. என்ன 10,000 சம்பாதிக்க வேண்டிய 20,000 சம்பாதிக்க வேண்டிய இடத்துல 10,000 வரும், 40,000 வேண்டிய இடத்துல 30,000 வரும், 40,000 இடத்துல 20,000 வரும், அவ்வளோதான் விஷயம். இல்லை நான் என்னால் ஓட முடியும். நல்லா நீங்கள் அந்த ஒரு 4:30 மணிக்கு 5 மணிக்கு எழுந்திரிச்சு உங்களுடைய உடம்பும் சரி, உங்களுடைய மனசும் சரி, உங்களுடைய செயலும் சரி, உங்களுடைய வெற்றியும் சரி, எல்லாமே சந்தோஷமா மாறுது. இதில் பணம் மட்டும் கிடைச்சிச்சுன்னா அது தப்புங்க, அது நல்லா இல்லைங்க. உடம்பும் சரி நல்லா இருக்கு, ஹெல்த்தும் நல்லா இருக்கு. அதுதான் சொல்றேன். அந்த மாதிரி இந்த கிரகங்களுடைய பயிற்சிகள், அதுதான் ஜோதிடம் படிங்கன்னு சொல்றது கூட காரணம் தான். தயவு செய்து ஜோதிடம் படிச்சிருங்க எல்லாரும். நீங்க ஜோதிடம் படிக்கலன்னா நீங்க இது உளவியல் ரீதியாகவும் பார்க்கலாம், ஆன்மீக ரீதியாகவும் பார்க்கலாம், அறிவியலாகவும் பார்க்கலாம், கணிதமாகவும் பார்க்கலாம். நாளைக்கு அட்லீஸ்ட் இன்னும் ஒரு வாரம் எப்படி இருக்குன்னு உங்களால யூகிக்க முடியுமா? இப்போ உங்களால யூகிக்க முடியுமான்னு நினைக்கிறேன். இல்லை சார், அடுத்த ஒரு வாரம் உங்களை இப்படி யூகிக்க முடியுமா? என்னால அடுத்த நொடியை யூகிக்க முடியல. அப்புறம் அதுதான் சொல்றேன். நான் இப்போ அடுத்த வாரம் ஒரு வாரத்துக்கு அட்லீஸ்ட் இப்படி தான் இருக்கும் சார். அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வயிறு வலிக்கிறது இருக்கும், கண்டிப்பாக வெளிகளில் போகக்கூடாது. ஒரு வாரம் வந்து தலை சுத்தல் இருக்கும், நம்ம வெளில போகக்கூடாது. அடுத்த வாரம் நமக்கு டைம் சரியில்லை, இது எப்படியாச்சும் ஒரு நாள் முன்னாடி போய் அவரை பார்த்தோம், அவ்வளோதானே? கரெக்ட் தானே? கண்டிப்பா. நான் நேரம் சரியில்லை, நான் தள்ளி போடலாம். நேரம் நல்லா இருக்கு, நான் ஓடி போய் பார்க்கலாம். என்னுடைய செயல்களை, என்னுடைய திட்டமிடுதலையும் நான் எப்படி பயன்படுத்துறேங்கிறதான வெற்றி. சார் எனக்கு இதில் இந்த பெயர்ச்சியை தாண்டி இன்னொரு கேள்வி எழுது சார். இப்போ அந்த கருப்புனாலே நம்ம எல்லாம் பயப்படுறோம் அப்படின்னு சொன்னோம்ல சார், அதே போல் இந்த சனீஸ்வரன் அப்படின்னாலே எல்லாரும் பயப்படுறாங்களே, அதுக்கு எதுவும் ரீசன்ஸ் இருக்கா சார்? இல்லை, பொதுவாகவே வந்து என்ன அப்படின்னா இந்த கருப்போட அடர்த்தி கூட, அவ்வளோதான் வித்தியாசமே தவிர ஒரு பாதுகாப்பு தான். ஒன்றும் இல்லை, நம்ம கொரோனா வர்றதுக்கு முன்னாடியே நான் வந்து கருப்பு கலர் அப்படின்னு நான் ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருந்தேன். என்ன அப்படின்னா, ஏன் அப்படின்னா அதுதான் பாதுகாக்கும்.
ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம ஏன் வந்து பெரிய இது வீடு தூக்கத்து வீட்டுக்கெல்லாம் போகும்போது ஒருத்தர் இறந்தாங்கன்னா அவங்க வீட்டுக்கெல்லாம் கருப்பு கலர் போடணும் அப்படின்னா பாதுகாப்புக்காக தான். அந்த நிகழ்வுகளை வந்து நம்ம அந்த காலத்துல எல்லாம் ஒரு ஒரு பிரதிபலிக்கிறதுக்காக ஒரு அந்த காலத்தில் ஒரு சானிடைசர் கிடையாது, ஒரு நமக்கு கையில் ஒரு க்ளவுஸ் கிடையாது. ஆனால் வந்து கருப்பு தண்ணியை பயன்படுத்தணுங்கிறது வந்து ஒரு நோய் கிருமி நாசினியாக தான் பயன்படுத்தணும். எப்படி நோய் கிருமி நாசினிங்கிறது ஒரு லிக்விடாக இருக்கும், அதே மாதிரி தான் அந்த கருப்பு தண்ணி வந்து ஒரு எதிர்ப்புகளை வந்து நமக்கு வந்து ஒரு பலமாக சப்போர்ட்டாக இருக்கும், நம்ம தாங்குங்கிறதுக்காக தான் அந்த நிகழ்வை பயன்படுத்தலாம். தவிர கடினமான அப்படிங்கிற ஒரு வார்த்தை அவ்வளோதான். அது என்னன்னா அந்த கடினமான வார்த்தையை இப்போ என்னமோ பண்ணிட்டாங்க, அதுக்கு சனி பவனுக்கு அப்படின்னு சொல்லி அது தூரமாக இருக்கும்போது இருட்டாக இருந்துச்சு. அது இருட்டாக இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க, அதை ஓஹோ சனி பவனுக்கு கருப்பு அப்படின்னு சொல்லி பயமுறுத்தி அது பகல் இரவுன்னு வச்சாங்க. அது எப்படி வந்துச்சு அப்படின்னா பகலில் ஒரு ராஜா இரவுல ஒரு ராஜா அப்படின்னு வச்சாங்க. இது வந்து ஜோதிடம் ஆரம்பிக்கும் போது இப்படி வந்துச்சு. பகலில் வெளிச்சமாக இருக்கும்போது அது சூரியன் வந்துட்டார். இரவில் வந்து என்னடா பண்ணுறது அப்படின்னு பார்த்தா ஒன்றுமே தெரியலை. அப்போ வந்து சனிக்கு ஆப்போசிட் வந்து ஈஸ்வரன் பட்டம் வாங்கினவர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அது வந்து இரவுக்கு ராஜா வந்து அப்படின்னு சனி பகவான். சனி பகவான் உங்களுக்கு நல்லா இருக்குன்னா இரவு நேரம் வேலையை பாருங்க, சூரியன் நல்லா இருந்தால் பகல் நேரம் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும், பகல் நேரத்தை வந்து நீங்கள் வேலையை பாருங்க, ஒரு தொழில் செய்யுங்க அப்படின்னு சொல்றது. அதை விட்டு தான் இந்த இருட்டுங்கிறதோ இரவுங்கிறதோ கருப்புங்கிறதோ இப்படியெல்லாம் வந்துச்சே தவிர கருப்புங்கிறது வந்து அதெல்லாம் வந்து இது இப்படி தான் வந்து ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு வண்ணங்கள் வந்து எழுதப்பட்டுச்சுன்னா எழுதப்பட்டுச்சு, அதெல்லாம் இல்லை. ஆனாலும் இது வந்து இது அதிகமாக வந்து நீளமும் ஒரு இப்போ எப்படி நம்ம சூரியனை கருநீலம் அப்படிங்கிற மாதிரி எப்படி இருக்குமோ அந்த கிரகத்தை சுற்றி ஒரு கருநீல வளையம் வந்து இருக்கானா இருக்குது. அதை விட்டு தான் அந்த மாதிரி கருநீளம் அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது. அவ்வளோதான். இது வந்து அடர்த்தி மிகுந்த அப்படிங்கிற வார்த்தைக்கு தான் பொருந்துமே தவிர கடினமான வார்த்தைகளை பொருந்தும், கடினமான செயல்களை செய்வதற்கான ஒரு நிகழ்வை வந்து கொடுக்கும், அது ஒரு பாதுகாப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் கருப்பு. அதே போல் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், நிறைய பேர் ஜோதிடம் எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஒரு குறிப்பிட்ட எனக்கு அந்த 7.5 சனின்னு ஒன்று போயிட்டுருக்கு அப்படின்ற பட்சத்தில் அவங்க பார்த்தா எனக்கு 7.5 போயிட்டுருக்குப்பா, எனக்கு போட்டு அந்த அடி அடிக்குதுப்பாமா, எப்பா நீ தான் கடவுள் மேலேயும் நம்பிக்கை இல்லைன்ற, ஜாதகத்து மேலேயும் நம்பிக்கை இல்லைன்ற, இதை மட்டும் சொல்கிறியப்பானா நடக்கிறது அப்படிதான்ப்பா நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? நீங்கள் பார்த்தாலும் ஒன்றும் இல்லை, நீங்கள் கருப்புன்னு சொன்னீங்கல்ல, ஒரு சாமியார் ஒருத்தர் ஜோதிடத்தை பற்றி பெருசாக பேசுவார், அது ஜோதிடமே இல்லை ஜோதிடமே அப்படி இப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருப்பாரு. ஆனால் அவர் கருப்பு ட்ரெஸ் போட்டிருப்பாரு, அவர் சனியோட ஆதிக்கத்தில் இருந்து பேசுவார். இது ஒவ்வொருத்தர் வெறுப்பான மனநிலையை பொறுத்து தான் சொல்ல முடியும். இது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இது கொஞ்ச நாள் வந்து காலம் வரும்போது தான் உணர வைக்குமே தவிர அதை தான் சனி பகவான் நீ வந்து எந்த இடத்துலையும் தப்பிக்க முடியாதுடா அப்படிங்கிற இடத்த வந்து அவர் தெளிவாக முடிவு பண்ணுறது சனி பகவான். நீங்கள் தெளிவாக எழுதி வச்சுங்க. நீங்கள் 7.5 சனியாலாம் கஷ்டமாங்கிறது எனக்கு தெரியலை, ஆனால் உங்கள் ஜாதகத்தில் ஒரு விஷயத்தை புரிய வைக்கணும். இது என்னால் முடியும், உங்களுக்கு ஆணவம்னு ஒன்று இருக்கானே இருக்குது, தலைக்கணம்னு ஒன்று இருக்கானே இருக்குது. ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் ஒரு 20 வயசுல இருக்கும்போது உங்களுடைய ஆணவம் எப்படி இருக்கும், 60 வயசுல இருக்கும்போது ஆணவம் எப்படி இருக்கும், நிறைய பட்டு வாழ்க்கையில் எல்லாத்தையும் உணர்ந்து நம்ம இந்த அதுதான் இந்த ஜோதிடம். இன்னைக்கு வந்து நான் தான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்கள் சம்பாதிக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், வீட்டில் நீ நாட்டாமல் பண்ணாத, வீட்டில் நீ வந்து அதிகாரத்தை பண்ணாத, நாளைக்கு உன் புள்ள சம்பாதிப்போம், அப்போ நீ என்ன பண்ணுவா, நேற்று அப்பா சம்பாதிச்சிருப்பா, நீ பேசாமல் இருப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஈஸியாக சொல்லுவோம். ஏன்னா இந்த சூரியன் சனிங்கிற காம்பினேஷன் வந்துச்சுன்னா அப்பா பிள்ளைக்குள்ள ஒரு போராட்டம் இருக்கும். தயவு செய்து பண்ணாதீங்க உங்கள் வாழ்க்கையில். நான் இப்பயும் சொல்கிறேன், நீங்கள் சம்பாதிச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் நீங்கள் தான் ராஜாவாக இருக்கிறீங்கன்னா ஒரு நாள் இது மாறுமோ மாறாதா? மாறும்போது அதை நான் சேர்த்து செய்வேன்னா செய்ய மாட்டேன்னா? கண்டிப்பாக. அவ்வளோதான். அதை விட்டு கொஞ்சம் பொறுமையாக போகலாமா, விட்டு கொடுத்து போகலாமா, போகக்கூடாதா? போகணும். ஆனால் போக மாட்டேங்கிறோம்லே. நீங்க உட்காந்துக்கிட்டு நீங்க என்ன பண்றீங்க, டீ எடுத்துட்டு வாங்குறீங்க, சாப்பாடு எடுத்துட்டு வாங்குறீங்க, ராஜாங்கம் பண்றாங்க. அப்படியே ஒரே ஒரு அரசாங்கம் மாரி பண்றீங்க வீட்டுக்குள்ள. வெளியில வந்து நம்ம எல்லாமே மாறி போடுறோம். நம்ம ஒரு ஹோட்டலில் போயிட்டு கொடுங்க அப்படின்னு நம்ம நிற்கிறோம். ஆனால் இது ஜோதிடத்தை பாருங்களேன், ஏன் நீங்க வீட்டுக்குள்ள மட்டும் அப்படி அந்த ஒரு சந்தோஷத்தை இழக்கிறீங்க? இந்த ஜோதிடம் அதை தான் நான் சொல்கிறேன். ஐயா ஒரே ஒரு நாள் அந்த தலைக்கணங்கிறது இறக்கி வச்சுட்டு அந்த ஆணவங்கிறது இறக்கி வைக்கிறது. ஏன்னா இந்த 7.5 சனி வரும்போதெல்லாம் இதெல்லாம் நீ இறக்கி வச்சே தீரணும், நீ பட்டே தீரணும். நீ இங்கே இருக்கிற இன்னைக்கு இங்கே வரணும், நீ உனக்கு உணர வைக்க வேண்டிய காலம் ஒன்று இருக்குல்ல, நீங்கள் உணராமல் நான் உணராமல் எப்போ உணர்வீங்க, அதை உணர வைக்க. எனக்கு ஒரு புரிதல் இருந்துச்சு சார், என்னென்னா நம்ம ஒரு போதனையில் வளர்ந்துருப்போம். அதாவது இதுதான் சரி இதுதான் தப்புன்னு சொல்லி ஒரு போதனையில் இருப்போம். ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம நிறைய தப்பான போதனைகள் தான் இருந்திருப்போங்கிறதே அந்த ஒரு நேரத்தில் தான் எனக்கு புரிய வருது. இது நமக்கு தெரியாது பாருங்க, சரி தவறுன்னு. இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு நான் செய்கிறேன், நான் சொல்கிறத வச்சு நீங்கள் நம்புறீங்க. இதுதான் சரின்னு நீங்கள் ஒரு 5 வருஷம் கழிச்சு தான் அது என்னென்னு நீங்கள் அனலைஸே பண்ண முடியும்.
நான் இப்பதான் சொல்லிட்டு இருக்கேன், இத்தனை வருஷமா ஜோதிடம் யுகம் யுகமா இருந்த ஜோதிடத்தை வளரவே வளராதுங்கிற ஒரு லக்கணத்தை இப்ப வளரும் நம்ம சொல்லும் போது ஏத்துக்க முடியலதான். ஆனா இப்ப நீங்க அட்லீஸ்ட் ஆய்வுனாலும் பண்ணி பார்க்கணும்ல. நீங்க பண்ண வேண்டாம், அவர் பண்ண வேண்டாம். அவருக்கு என்ன தெரியும்? போன் பார்க்க தெரியும், இல்லைன்னா கேமரா பார்க்க தெரியும். எப்படி காது கொடுத்து கூட கேட்க மாட்டாரு. ஆனா ஒரு ஜோதிடருக்கு தேவையா தேவையில்லையா? கண்டிப்பா. ஜோதிடர்கள் பார்க்கணுமா பார்க்க கூடாதா? கண்டிப்பா கண்டிப்பா. தயவு செய்து நான் இப்போதையும் சொல்றேன், நீ இருக்குன்னு சொல்லு, இல்லைன்னு சொல்லு. நீ மக்களுக்கு ஒரு தெளிவான முடிவு எடுக்க வேண்டிய இடத்துல இருக்கணும்ல. இருக்கும்ல இல்லையா? நீ ஒரு ஜோதிடர் இருக்கால், ஆமா இருக்குப்பா, இல்லைன்னு சொல்லுங்க. இருக்குன்னு சொன்னா சந்தோஷம், இல்லைன்னு சொன்னாலும் சந்தோஷம். நான் என் ஆய்வதுக்காக நான் ஒதுக்க போறதில்லை. நீங்க இப்போ ஏன்னா இவ்வளோ நாள் இப்படி ஒரு போதனையில் இருந்துகிட்டே இருந்து, இன்னைக்கு நீங்க லக்கணம்னு ஒன்று வளருது, ராசி நூலை வளருது. நீங்க இப்படி அச்சய லக்கணம்னு ஒன்று இருக்கு, அதை விட்டு நீங்க கிரக பயிற்சிகள் எல்லாம் பயப்பட வேண்டாம், கிரக பயிற்சிகள்லாம் இப்படிதான் பார்க்கணும். ஒரு திட்டமிட்டு வரைமுறைக்கு உட்பட்டு இருக்கேன். இது சரி, ஆமாங்க, இதெல்லாம் ஏதோ ஒன்று இருக்கு. ஆமா, அது ஒன்று இருக்கு. ஆனால் கண்டிப்பாக வளரும் போது இன்னும் கொஞ்சம் நம்ம நிறைய பயன்படும். அப்போ அது மூர்த்திக்கு மட்டும் கிடைச்சிருக்கு. அதை இன்னும் ஏதாச்சும் புத்தகத்தில் பார்த்து படித்தேனா, இல்லை நான் புத்தகத்துலேருந்து எடுத்தேனா, இல்லை நான் எங்கேருந்து எடுத்தேன், ஏதோ இயற்கை என்ன பண்ணுதுன்னா, எனக்கு ஒன்று கடவுள் கொடுத்துருக்காரு, இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த போதனை சரியாக தவறான்னு மக்கள் தானே சொல்லணும். அட்லீஸ்ட் ஜோதிடம் படிங்க. நீங்கள் என்னன்னு தெரியாமல் ஜோதிடர்கள் படிக்கிறாங்க விட்டுருங்க, அவங்க ஏன்னா படிக்க மாட்டாங்க. ஜோதிடர் நீங்கள் பாமர மக்கள் ஜோதிடம் பார்க்காதீர்கள், படிங்க. நான் ஒவ்வொரு நிகழ்வுலையும் ஒவ்வொரு வீடியோலையும் தான் சொல்கிறேன், ஜோதிடம் படிங்க. ஜோதிடம் படித்தாதான் நீங்கள் வாழ்க்கை மாற முடியும். இல்லைன்னா கடைசி வரையும் நம்ம என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு தடையும் ஒவ்வொரு கேள்வி கேட்டுக்கிட்டு உங்கள்கிட்ட நின்றுட்டு எப்படி லெஃப்ட் போகிறதா ரைட்டு போகிறதான்னு எப்படி கேட்பீங்க. என் கையில் கூகுள் மேப் வரணும், அந்த கூகுள் மேப் தான் சரி. இது ஒரு போதனையாக நீங்கள் எடுத்துங்க. இன்னைக்கு இவ்வளோ நேரம் உங்களுடைய கருத்துக்களை பயந்ததுக்கு மிக்க நன்றி சார். இன்னும் அடுத்தடுத்த வீடியோக்களை சந்திக்கலாம் சார். ரொம்ப சந்தோஷம். நன்றி.